Hello guys, welcome back to DSDev Android. இன்னைக்கு நாம Android Emulator எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க டூல்ஸுக்கு போயிட்டு AVD மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே கீழே போனீங்கன்னா கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விர்ச்சுவல் டிவைஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய டிவைஸ் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிவைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிக்சல் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து அதுக்கான ஓஎஸ் கேட்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறது Q தான். Qக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ரெக்கமெண்டட். நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன்ஸ் வேணுனாலும் இங்கே X86 இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட ஓல்டர் வெர்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த அதர் இமேஜஸ் போனீங்கன்னா இதை விட ரொம்ப ஓல்டர் வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்காது. ஸோ நாம் வந்து இங்கே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வெர்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வேணுன்னா P செலக்ட் பண்ணால் இட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட். ஸோ எனக்கு இது தேவையில்லை, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்கள் டிவைஸ் வேணுன்னா உங்கள் டிவைஸ் நேம் வேணால் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் லீவ் இட் ஆஸ் டிஃபால்ட் அண்ட் கிளிக் ஃபினிஷ். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று கிரியேட் ஆனது இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதில் போய் இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா which will automatically start your AVD. இங்கே கீழே நீங்கள் பார்க்கலாம் ஸ்டார்டிங் AVDன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பூட் ஆகும்போது மட்டும். ஸோ கைஸ் இப்போ பாருங்க, உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உண்மையான உங்களோட ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு விர்ச்சுவலான இமேஜ் அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் அப்ளிகேஷன் வந்து இதில் ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை வந்து இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட். கீழே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் ஸ்டார்டிங் அப்போ மட்டும் 5 to 7 minutes ஆகும். ஸோ யூ ஹாவ் டு பி பேஷண்ட். அதே மாதிரி ரன் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து ரீஇன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ மேக் ஷூர் கைஸ், நீங்கள் வந்து இங்கே உங்களோட கரெக்டான டிவைஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய டிவைசஸ் இருக்கும். அதில் வந்து பிக்சல் 2 API Q இதான் என்னோட டிவைஸு, அதுதான் செலக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு நீங்கள் ரன் கொடுங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 4 minutes. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன் வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும். ஸோ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 2 minutes 3 minutes வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிரும். ஸோ we can see our first hello world application has been executed. இந்த மாதிரி தான் உங்கள் டிவைஸில் தெரியும். இப்போ நீங்கள் இதை செக் பண்ணோன்னா இங்கே போய் லே அவுட் பார்த்தீங்கன்னா see which is similar to this.
ஆனால் வந்து எல்லாமே ஓவர் போஸ் ஆகிருக்குது. அது என்ன காரணம்னா நம்ம வந்து லேஅவுட்டோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து செட் பண்ணாதனால. ஸோ நான் லேஅவுட் பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் வெரி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ஏதாச்சும் எரர் வந்தாலோ இல்லை ஏதாவது புரியலினாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ இன் எனி வே as soon as possible. So thanks for watching. See you next time. Until then, enjoy coding.